الحمدلله نحمد ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله عز وجل في القرآن الكريم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. அன்பார்ந்த சகோதரிகளே, இன்னும் 2 நாளில் நம்முடைய ஊரில் முக்கியமான ஒரு தேர்தல் வர இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் தோற்று போய்விடும். அந்த அளவிற்கு மிகவும் பரபரப்பு. தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்களை பார்த்தால் அதைவிட பரபரப்பு. மிகப்பெரிய போட்டி, சாதாரண போட்டி அல்ல. இதுவரையிலும் கோட்டார் இப்படிப்பட்ட ஒரு தேர்தலை வாழ்நாளில் சந்தித்ததே கிடையாது என்கின்ற அளவிற்கு மிகுந்த பரபரப்பு. இது வெளியில் பார்க்குறது மாத்திரமில்ல, நெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் தேர்தல் களம் என்று ஃபேஸ்புக்கில் போட்டு தள்ளுறச்சீராக தான் இருக்குது. அதை பார்த்து முடிக்கிறதுக்கே குறைய நேரம் ஆகும். ஒவ்வொரு வேட்பாளரை பற்றிய தகவல்கள், டேட்டாஸு, இவர் யார், எப்படிப்பட்டவர், எத்தனை வயசு என்பது எல்லா விவரங்களும் அதில் இருக்கிறது. ஃபேஸ்புக்கில் எல்லா விதமான தகவல்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஊருடைய நிலவரம் என்ன, இந்த ஊருடைய சொத்து மதிப்பு என்ன, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், எல்லா விஷயங்களும் சொல்லப்படுகிறது. ஆனால் எல்லோரும் ஃபேஸ்புக்கில் போய் பார்க்க முடியாது. ஆனால் கோட்டார் இப்போ உலக அளவில் ஃபேமஸ் ஆகிட்டு, இன்டர்நேஷ்னல் அளவில் கோட்டார் தேர்தல் ஃபேமஸாக இருக்கிறது. ரொம்ப சூடு பிடித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. ஏதோ வாகனத்தில் பிரச்சாரம் தான் இல்லை, அவ்வளோதான். அல்லாமல் வீடு வீடாக போய் பிரச்சாரம் செய்வது உட்பட, தனிநபர்களை சந்திப்பது உட்பட ரொம்ப வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பொதுமக்களாக இருக்கக்கூடிய, வாக்காளர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பு என்ன, கடமை என்ன என்பதை நிதானமாக கவனமாக யோசித்து செயல்பட வேண்டும். அவசரப்பட்டு விடக்கூடாது. நமக்கு வேண்டப்பட்டவன், நம்ம தெருக்காரன், இவன் மாமா மச்சான், நம்ம சொந்தக்காரன் என்றெல்லாம் இந்த விஷயங்களை முன்னிலைப்படுத்தி அவசரப்பட்டு எந்த முடிவை நிச்சயக்கூடாது, எடுத்து விடக்கூடாது. நிதானமாக யோசித்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இது ஏதோ அரசியல்வாதிகள் களத்தில் நின்று போட்டியிடுவார்களே அப்படிப்பட்ட தேர்தல் அல்ல. இது நம்மை நிர்வாகம் செய்வதற்கு, நேரடியாக இந்த ஊர் மக்களாகிய நம்மை நிர்வாகம் செய்வதற்கு நாம் நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். எனவே மிகுந்த கவனம் இந்த விஷயத்தில் தேவைப்படுகிறது. நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கடந்த காலங்களில் என்னவெல்லாம் நடைபெற்றது, எப்படிப்பட்ட தவறுகளெல்லாம் நிகழ்ந்தது என்பதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கோட்டார் என்கின்ற ஊர் சாதாரண ஊர் கிடையாது. இந்த ஊர் நிர்வாகத்தில் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கிறது. ஒரு பெரிய பட்டியலையை போட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கோடிக்கணக்கான சொத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் எந்த அளவிற்கு சீர்குலைந்து போயிருக்கிறது. ஊரை நடத்த முடிகிறதா? ஒரு ஊருக்கு ஒரு நன்மை செய்ய முடிகிறதா? ஒரு கல்வி கூடத்தை நிறுவ முடிகிறதா? ஒரு மருத்துவமனையை நிறுவ முடிகிறதா? அட்லீஸ்ட் ஒரு நூலகத்தையாவது நிறுவ முடிகிறதா? நோயாளிகளுக்கு உதவ முடிகிறதா? இப்படிப்பட்ட பொது நன்மையை இந்த ஊர் நிர்வாகத்தால் செய்ய முடிகிறதா? அப்படிப்பட்ட எந்த நன்மைகள் இதுவரையிலும் செய்யப்பட்டிருக்கிற இந்த ஊர் நிர்வாகத்தால்? இப்படிப்பட்ட எந்த நன்மைகளும் இந்த ஊர் நிர்வாகத்தால் செய்யப்படவில்லை. வரக்கூடியவர்களெல்லாம் தங்களுடைய சொந்த ஆதாயத்திற்காகத்தான் இந்த நிர்வாகத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் பரவலாக பேசக்கூடிய பேச்சாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், எப்படிப்பட்ட நிர்வாகிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்களை ஆளக்கூடியவர்கள், நிர்வாகிகளாக வரக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். இதைவிட புதிதாக வேற ஒரு அளவுகளை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலா வ ஆத்தஸ் ஸக்கா வ லம் யக்ஷ இல்லல்லாஹ் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். ஃபஉலாயிக அஸா யகுனு மினல் முஹ்ததீன். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணுவதற்கு தகுதி உள்ளவர்கள் யார்? மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பி இருக்க வேண்டும். வல் யௌமில் ஆகிரி, மறுமை நாளை நம்பி இருக்க வேண்டும். வ அகாமஸ் ஸலாத், 5 நேர தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். வ ஆத்தஸ் ஸக்கா, ஸக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு அஞ்சக்கூடாது. இப்படிப்பட்ட 5 தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள்தான் மஸாஜிதுல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற
அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிறுவுவதற்கு தகுதி உள்ளவர்கள். பள்ளிவாசல் நிர்வாகம் என்று சொன்னால் பள்ளிவாசலை அலங்காரப்படுத்துவதல்ல, வண்ண வண்ண விளக்குகளால் அலங்காரப்படுத்துவதல்ல நிர்வாகிகளுடைய வேலை. பள்ளிவாசல் நிர்வாகம் என்பது பள்ளிவாசலை சம்பந்தப்படுத்திய வேலைகள் என்பது அதனுடைய ஒரு பகுதி தான். அந்த ஊர் மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் ஏராளம் இருக்கிறது, பொது நன்மைகள். இந்த பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய ஏராளமான நன்மைகள் நிறைய இருக்கிறது. இந்த நன்மைகளை எல்லாம் அந்த ஊர் நிர்வாகம் தான் செய்ய வேண்டும். அதற்கு தகுதி உள்ளவர்கள் யார் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தில் நினைச்சான் பட்டியலிடுகின்றான். எனவே தேர்ந்தெடுக்கக்கூடிய நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. நிர்வாகத்திற்கு வரக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் நினைச்சான் சொல்லி காமிக்கிறான். சூரத்து தௌபாவில் இடம்பெறக்கூடிய இந்த வசனம் ரொம்ப அழுத்தமாக நமக்கு போதிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வந்து கேட்டார், ஒரு ஆராபி நாட்டுப்புறத்தவர் வந்து கேட்டார், மத்தஸ்ஸாஅ, உலக அழிவு நாள் எப்போது வரும் என்று கேட்டார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதா லுய்யாத்தில் அமானா ஃபந்தலிரிஸ் ஸாஅ என்று சொன்னார்கள். அமானிதம் தொலைக்கப்பட்டால், பாழ்படுத்தப்பட்டால் நீ உலக அழிவு நாளை எதிர்வார் என்று சொன்னார்கள். அமானிதம் ஒரு பொக்கிஷம், அமானத் என்பது ஒரு பொக்கிஷம். அந்த அமானத்துக்கு எப்போது பங்கம் ஏற்படுகிறதோ, எப்போது பாதிப்பு வருகிறதோ, அதனுடைய அருமை பெருமை எப்பொழுது மக்கள் புரிந்து கொள்ளவில்லையோ அப்போது உலக அழிவு நாள் வந்துவிடும் என்று சொன்னார்கள். அப்படின்னா என்னது? அவர் திரும்ப விளங்க கேட்கிறார். ஃபகைஃப யுலாஅதுஹா, அமானிதம் பாழ்படுத்தப்படுவது என்று சொன்னால் என்னது? அது திரும்ப விளக்கம் கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் திரும்ப விளக்கம் சொல்றாங்க, இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தலிரிஸ் ஸாஅ. பொறுப்பு, நிர்வாக பொறுப்பு தகுதி இல்லாதவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால் அமானிதம் பாலடிக்கப்படும், அப்போதுதான் உலக அழிவு நாள் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். அமானிதம் பால்படுத்தப்படுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தகுதி இல்லாதவரிடத்தில் அதிகாரத்தை, பொறுப்பை ஒப்படைத்தல். தகுதி உள்ளவர்கள் யார்? குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. எனவே இப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களை பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏற்கனவே நடந்த தவறுகள் மீண்டும் என்ன செய்யக்கூடாது, இந்த ஊரில் நடைபெறக்கூடாது. நிறைய சகோதரர்கள் தேர்தல் களத்தில் குதித்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசைதான். ஒரு சிலர் தான் வெற்றி பெற முடியும். அந்த ஒரு சிலர் யார்? இது சாதாரண தேர்தல் அல்ல, சாதாரண போட்டி அல்ல. சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் நடக்கின்ற போட்டி, தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் மத்தியில் நடக்கக்கூடிய போட்டி, ஊழலுக்கும் நேர்மைக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய போட்டி, நீதிக்கும் அநீதிக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய போட்டி. இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு அவன் என் தெருக்காரன், என் மச்சான், என் மருமவன், என் சொக்காரன், இதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிடுங்க. இதையெல்லாம் பார்க்கக்கூடாது. அல் ஹுப்பு லில்லாஹ் வல் புகுது லில்லாஹ். ஒருவரை விரும்புவதும் அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்க வேண்டும், ஒருவரை வெறுப்பதும் அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்க வேண்டும். இதை அளவுகளாக கொண்டு உங்களுடைய நிர்வாகிகள் எப்படி வர வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய தொல்லைகள், அதனால் ஏற்படக்கூடிய அவமானங்கள், அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், இழப்புகள் எல்லாம் யார் என்று சொன்னால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான். நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், இவ்வளவு பெரிய நிர்வாகத்திலிருந்து கொண்டு இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பெரிய நன்மைகளை இந்த ஊர் நிர்வாகத்தின் மூலமாக அடைந்திருக்கிறார்கள், பெற்றிருக்கிறார்கள் என்று. எத்தனை பேர் பலனை பெற்றிருக்கிறார்கள்? இல்லை, பொதுமக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படவில்லை. ஆண்டுதோறும் ஒரு தடவை சோறாக்கி போகிறதோட சரி, அதுதான் பெரிய நிர்வாகம் என்று சில பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதுவா நிர்வாகம்? ஒரு கல்விக்கூடத்தை நிறுவு, கல்விக்கூடத்தை நிறுவு, மருத்துவமனை நிறுவுங்கள், நல்ல படிப்பை பிள்ளைகளுக்கு தருவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஏழைகள், அனாதைகள், பாவப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வாழ்வாதார வசதிகளை செய்து கொடுப்பதற்கு ஊர் நிர்வாகம் முன்வர வேண்டும். எவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான சொத்தெல்லாம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? தனிநபர்கள் சுருட்டி கொண்டு செல்வதற்கா? அதற்கு இனி நீங்கள் ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது. எனவே கவனமாக இருந்து உங்களுடைய வாக்குரிமைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில் ஷிர்க வல் கஃபரத்துல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.